இந்த 2, 3 நாளா சோசியல் மீடியால உங்க அண்ணியார் ஃபோட்டோவையும், ஜெயலலிதா ஃபோட்டோவையும் போட்டுட்டு இருக்காங்களே. உங்க அண்ணியார் என்ன ஜெயலலிதாக்கு ஈக்குவலா ஆளுமை பண்ணிடுவாங்களா? கிடையாது. என் தொண்டருக்கு உறுதியா உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான், எல்லாம் சொந்த காசு உழைப்பு. நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க, நான் ஆட்சிக்கு வராதவங்க. இந்த கேள்வி சோசியல் மீடியாலையும் பரபரப்பா போயிட்டு இருக்கிறது. இது மெயினான மீடியால தந்தி டிவியெல்லாம் போய் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு ஜெயலலிதாவோட போட்டோவும் பிரேமலதாவங்க போட்டோவும் ஒன்னா வந்திருக்கு, அவங்க வந்து ஜெயலலிதாக்கு இணையானவங்களா அணையானவங்களா துணையானவங்களா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள்கிட்ட. அரசாங்கத்துல எவ்வளவோ இங்க கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கு, அதெல்லாம் சரியா தப்பான்னு இந்த மீடியா கேட்கல. இது ஒரு கொஸ்டினா நினைச்சிட்டு போய் கேட்டு, அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, சக்தி மசாலாங்கிற நம்ம இப்போ மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சத்தூள்லாம் இருக்குல்ல, அதோட நிறுவனம், அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க வந்து எங்க அந்நியருக்கு வந்து சிறந்த பெண் ஆளுமை, அரசியல்ல சிறந்த பெண் ஆளுமையான விருது. அந்த நிறுவனமும் சாதாரண நிறுவனங்களாம் இல்லை, அவங்களும் அடிமட்டத்துல இருந்து வந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அவங்க வந்து முடியாதவங்களை, அதாவது நம்ம உடல் ஊனமுற்ற மக்களை வச்சு அந்த நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த சின்ன வயசுல நம்மளாம் ஒரு பாட்டு கேட்போம்ல, குறையொன்றும் இல்லை நிறைவுற்றி கண்ணான்ட்டு ஒரு பாட்டு பாடும், அதுல இருந்து சக்தி மசாலா பிராண்ட் வரும்ல. அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க எங்க அண்ணியாருக்கு சிறந்த பெண் ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருதை வாங்கிட்டு தான் எல்கே சுதீஷ் அவர்கள் வந்து சோசியல் மீடியால அவரோட பேஜில் வந்து அந்நியாரோட போட்டோவும் ஜெயலலிதம்மா போட்டோவும் போட்டிருக்காங்க. இங்க வந்து யாருக்கு யாரு இணையெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. அந்த ஒவ்வொருத்தர் தனித்துவத்தால தான் ஒவ்வொருத்தரும் அவங்களை தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்களே தவிர மற்றவங்களை சாயல் பண்ணி வர்றவங்க யாரும் நிலைச்சு நிக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனா கருப்பு எம்ஜிஆர்னு கேப்டன் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி அது கூட நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன். கேப்டனுங்கிறது தனி அடையாளம். அவர் வந்து என்னை பொறுத்தளவு அவர் எல்லாருக்கும் மேல. எம்ஜிஆர் காலகட்டத்திலாம் நாங்கள் இல்லை, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கேப்டன் ஒரு அடையாளமா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. நான் இருக்கிற மட்டும் கேப்டன் புகழ் வாழும். எனக்கு அப்புறமும் நான் சொல்லி கொடுத்துட்டு போறவங்களும் அந்த கேப்டனோட புகழ் பாடுவாங்க. அப்படித்தான் எம்ஜிஆரோட லைஃப்ல அவரு கடந்து வந்த பாதையில அவரோட காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எம்ஜிஆர் பெரிய ஐடென்டிட்டியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம். கருப்பு எம்ஜிஆர் கேப்டனுங்கும் போது கேப்டனுக்கும் எம்ஜிஆருக்குமே மாறுபாடுகள் நிறைய இருக்கு. அவரோட ஒரிஜினாலிட்டி வேற மாதிரி இருக்கும், கேப்டனோட ஒரிஜினாலிட்டி வேற மாதிரி இருக்கும். கேப்டன் டோட்டலா நல்லது செய்வாங்க ரெண்டு பேரும். ஆனா அரசியல் பாதையெல்லாம் அவரு வந்து அதிமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போதே அவருக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு, அவருக்குன்னு ஒரு அரசியல் ஒரு தனித்துவம் இருந்துச்சு. அவர் பிரிஞ்சு வரும்போது மேக்சிமம் திமுகல இருந்து வெளியே வராரு, திமுகல இருந்து வெளியே வரும்போது பாதிக்கு பாதி பேர் அப்படியே கேப்டன் எம்ஜிஆர் கூட வந்தாங்க. ஆனா கேப்டன் அப்படி இல்லை, தனியா நின்று தனியா வந்து தனியா போராடி இந்த அரசியல் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரிக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, எங்க அந்நியருக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. அது வந்து ஒரு நல்லெண்ணத்தோடலாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் மாடல் இருக்குல்ல. இப்போ நான் ஜான்சின் அரசியன், அதனால ஜான்சினா நான் சொல்லிட முடியுமா? அப்படிலாம் இல்லை. அது அவங்களோட ரோல் மாடலா அவங்க ஒரு போட்டோ போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதை வந்து இந்த சோசியல் மீடியால இவங்க என்ன பெரிய ஜெயலலிதாவா, அப்படியா இப்படி ஆளுமையா அதுவா இதுவான்ட்டு தந்தி டிவியெல்லாம் போய் மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு எடுக்குதுங்கும் போது இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமா நினைச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இது ஒரு நேக்கான அரசியல் தான். இன்னும் சொல்ல போனா இப்பதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. கேப்டன் மட்டும் அரசியல் செய்யலாம் வரலப்பா, அவர் நல்லா செய்ய வந்தாரு, அவர் யாரும் மதிக்கல. இப்போ வந்து சரியான ஒரு என்ன அரசியல் கத்து தர்றதுக்கு ஒரு ஆள், அது ஏதோ சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜிக்கல், அப்படி யாரும் அந்த ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் போல பக்கம்.
இப்ப யாரோ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு சரியான ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்காங்க போல. கரெக்டா நல்ல முறையா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பின் ஆளுமை இது வந்து பிரேமலதாக்கு சரியான ஒரு விருதா அப்படின்னு கேளுங்க. யோசிச்சு பாருங்களேன். இந்த காலகட்டத்துல அதிமுகவும் திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, ஜெயலலிதாவும் கலைஞரும் அம்மாவும் கலைஞரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்ச பல பேர் இப்ப காணாம போயிட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கட்சியில இருக்கும்போது கூட கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். அவரே ஒரு 2 எலெக்ஷன் நின்று 3வது எலெக்ஷனுக்கு போய் திமுகக்குள்ள ஜாயின் ஆயிட்டார். அப்படி இருக்கும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு ஓட் பேங்கை நிரூபிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆகி அதுக்கப்புறம் கட்சியில பல அடி. இந்த அடிக்கு வேற யாராவது இருந்தா கட்சி எப்போ காசு போயிருப்பாங்க. அப்படி இருந்தும் அந்த கட்சியை இன்னும் வழி நடத்திட்டு இருக்காங்க. எங்க கேப்டனோட வழியில எங்க அந்நியர் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இப்போ அந்த ஜெயலலிதா அம்மாவன்னே வச்சுக்கோங்களேன். அது ஜெயலலிதா அம்மா ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை. உண்மையாவே அயன் லேடி தான். அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு அடுத்ததா ஒரு லீடரா யார் இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னு சொல்ல சில பேர் இருக்காங்க. நம்ம தமிழிசை அம்மா இருக்காங்க, கனிமொழி அக்கா இருக்காங்க, இப்படி பல பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வானதி சீனிவாசன் அக்கா இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் மேலேயும் ஒரு நிர்வாகம் இருக்கு. இவங்க நிர்வாகம் பண்றாங்கிறத விட இவங்களுக்கு மேல ஒரு நிர்வாகம் இருக்கு. அவங்கதான் இவங்களை செயல்பட வைக்கிறாங்களே தவிர இவங்க மற்றவங்களுக்கு செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இவங்க தனித்துவமா ஒரு லீடரா ஒரு தலைவிங்கிற ஒரு பட்டத்துக்கு சரியான ஒரு நபரா எங்க அந்நியர் செயல்பட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பரப்புரை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியை பேசாத நாள்ங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதனை பத்தின ஒரு ஏதாவது ஒரு நியூஸ் டிவியில வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத கட்சியை பத்தி பேசினா போது. ஆனா இது வந்து உண்மையாவே ஒரு நுணுக்கமான அரசியல், நல்ல வழியில பயணிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தல் இப்ப நடந்தது இல்லை, இதுக்கு முன்னால் நடந்தது. பயங்கரமா காசு பணம்லாம் புலங்காட்டம் நடந்துச்சுல்ல. அப்ப வந்து இந்த சோசியல் மீடியா அத்தனையும் 4 பேர் 4 முக்கியமான கட்சி நிற்கிது. அதிமுக, திமுக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், நாம் தமிழர். ஆனா இந்த சோசியல் மீடியாக்கு அத்தனை பேரும், அதாவது மெயின் மீடியா இல்ல, இந்த சைட் மீடியா ரெண்டுமே தான், அத்தனை பேரும் மைக்கு கொண்டு போய் பொதுமக்கள் கிட்ட 3 கட்சியும் மோதிட்டு இருக்கே, இதுல எந்த கட்சி ஜெயிக்கும்னு கேட்கறாங்க. அதாவது அந்த பேர் சொல்லி இதுல என்னன்னா, மக்கள் மனசுல இப்ப ஒரு 2 கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுக, அதிமுக 2 கட்சிக்கு ஓட்டு போடலாங்கிற ஐடியா இருக்குன்னா, அவங்க கொண்டு போய் நாம் தமிழர்ங்கிற கட்சியை நுழைக்கிறாங்க. அப்போ அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டி போடுவதில்ல, அதையும் சொல்லித்தான் இருக்கணும். ஆனா சொல்லலை. இது வந்து இந்த சோசியல் மீடியா சார்ந்தவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு இது மாதிரி ஒரு பலவிதமான ஸ்ட்ராட்டஜிக்கல் அதை யூஸ் பண்றாங்க. இந்த வாட்டி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நுணுக்கமா, உள்ளம் தேடி இல்லம் நாடிங்கிற ஒரு திட்டம், அப்புறம் பூத் கமிட்டியை நேரா பார்த்து பேசுறதாகட்டும், கேப்டன் ரதம், இது அத்தனையுமே ரொம்ப ஆக்டிவா சூப்பரா செயல்படுறாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதுல வந்து உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஓட்டு வந்துருமா, அப்படி வந்துருமா, இப்படி வந்துருமா, இதெல்லாம் நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல 1% 2%. நீங்க சொல்றதை விட ஒரு 2 ஓட்டு ஜாஸ்தி ஆகணும். அது எங்க உழைப்பு கிடைச்ச வெற்றி. அருமையா செயல்பட்டு இருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த வாட்டி நிச்சயமா வெல்லும். அதை யாராலும் மாற்ற முடியாது. நன்றி, வணக்கம். அந்த அம்மா உண்மையாவே பெண் ஆளுமைன்னு காட்டப்போகுது.